வணக்கம் அன்பு நேயர்களே. இன்ஜினியர்கள் துறை என்றால் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், பல துறைகள் இன்ஜினியர் படிப்புகள் இருந்தாலும் அவர்கள் நல்ல முறையில் மதிப்பெண் பெற்று உலகம் முழுவதும் அதன் தொழில் விரிவாக்கம் இன்று பல விரிந்துள்ளது. அன்றெல்லாம் ஒரு சில தொழில்கள் தான் முக்கியமான தொழில்களாக நமது பழக்க வழக்கத்தில் உள்ளது. ஒரு காவலர், ஒரு ஆசிரியர், ஒரு கடைக்காரர், ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், ஒரு சொல்லி என்னும் வகையில்தான் வேலைகளும் படிப்புகளும் இருந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல. ஒரு சட்டையில் 3-4 வேலைகள் இருக்கிறது. ஆடை உற்பத்தி பண்ணுறதிலிருந்து அதற்கு உண்டான நமது கையில் சேரும் வரைக்கும் ஒரு சட்டைக்கே 3-4 வேலைகள் அதில் உள்ளது. அதே போல தான் ஒவ்வொரு துறையிலும் உள்ளது. இதில் இன்ஜினியரிங் மாணவர்கள் மின்சாரம் சார்ந்த வேலைகளை எடுப்பதற்கும் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும். செவ்வாய் நன்றாக என்றால் என்ன என்றால், செவ்வாய் வக்ரமாகக்கூடாது, விளிம்பாகக்கூடாது, பரிவர்த்தனை ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இவர்கள் தலைமை இடத்துக்கு வராமல், இப்போ உதாரணத்துக்கு மின்சாரத்துறையில் உயர்ந்த பணியில் ஒருவர் இருப்பார். அதே மின்சார தொழிலில் இவர் கம்பத்தில் ஏறி வேலை செய்யும் அமைப்பும் இதே செவ்வாயினால் நடக்கும். செவ்வாய் கிரகம் நன்றாக இருக்கும் பொழுது ஒரு மாணவன், செவ்வாய் மட்டும் தனித்தில்லை, நன்றாக இல்லை, வேறு கிரகத்தோடு இணைந்தால் அந்த கிரகத்தோட காரகமும் தூக்கி கொடுத்தும் இவர்கள் மேல்நிலைக்கு வருவதற்கான அமைப்பும் ஒரு சில ஜாதக அமைப்பில் இருக்கிறது. இன்ஜினியர் மாணவர்கள் தெரியும், கடந்த காலங்களில் எவ்வளோ படிப்புகளை மேற்கொண்டு எப்படியெல்லாம் சும்மா இருக்கிறார்கள் என்பது தெரியும். ஆனால் சரியான கிரக அமைப்போடு இருக்கும் மாணவர்கள் வெற்றி பெற்று கொண்டு தான் உள்ளார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே இன்ஜினியரிங் துறையை எடுத்துக்கொண்டு பல வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு உள்ளூரிலே ஆன்லைன் மூலம் வர்த்தகமும் செய்து கொண்டு பெரிய பெரிய நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு அதில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் லாபத்தை ஈட்டு கொண்டுள்ள மாணவர்களும் இன்று வெகு சிலர் உள்ளனர். கணினியிலிருந்து வண்டி வாகன உற்பத்தியிலிருந்து கப்பல் விமானம் பயணிப்பதிலிருந்து அனைத்துக்கும் இந்த என்ஜினியர்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்களோட தேவைகள் அதிகமாக உள்ளது. அவர்கள் செவ்வாய் நன்றாக இருக்கிறார்களா? ஒரு ஜாதகத்தில் மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது இவர்கள் இன்ஜினியர் துறைகளிலும் இதோடு சேர்ந்த முதல் சொன்ன போல் சூரியன் சேர்க்கைப்பட்டால் அவர்கள் மருத்துவ துறைக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இன்ஜினியர் மாணவர்கள் இது போன்ற கிரக அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். இதே துறையில் இருப்பார்கள், அங்கே பார்த்தீங்கன்னா தலைமை பண்புக்கு இருப்பார். எல்லா வீட்டிலும் சரி, எல்லா துறையிலும் சரி, குடும்பத் தலைவர் என்பது இருப்பதைப் போல் ஒவ்வொரு துறையிலும் தலைமை ஒருவர் இருப்பார். அவருக்கென்று ஒரு பெயர் CO, பெரிய பெரிய நிர்வாகத்தில் உள்ள பெயர் இருக்கும். அவருக்கும் இதே கிரக அமைப்பு தான். அங்கே கீழே வேலை செய்வதற்கும் அதே வர்த்தகத்தில் கீழே செய்வவர்களுக்கும் இதே கிரக அமைப்பு இல்லாமல் அங்கே வேலை செய்ய மாட்டார். காவலர் துறைக்கும் இதே கிரக அமைப்பு உண்டு. காவலர் துறையிலே பெரிய DGI, IG, SI, காவலர் இவர்களுக்கு எல்லாம் ஒரே கிரக அமைப்பு தான். ஆனால் அவர்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகளோடு படிப்பினிலும் அவர்கள் செயல்பாடுகளிலும் எவ்வாறாக வளர்ந்தார்கள், எவ்வாறான முறையில் அதற்கான பயிற்சிகளை எடுத்தார்கள், எவ்வாறான முறையில் தேர்வுகளை சந்தித்தார்கள், எவ்வாறான மதிப்பெண்களில் வந்தார்கள் என்றதை பொறுத்துதான் அவர்கள் உயர்ந்த இடத்திலும் கொஞ்சம் சாதாரண நிலையில் இருப்பதற்கான சூழலை தவிர கிரகங்கள் எல்லாம் ஒன்றுதான். ஆக உங்கள் ஜாதக ராசி கட்டத்தில் செவ்வாய் இது போன்ற அமைப்பில் இருக்கும் பொழுது இன்ஜினியர் மாணவர்களாகவும் மருத்துவ மாணவர்களாகவும் அல்லது காவலர் துறையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது உங்கள் மாணவர்கள் மதிப்பெண்ணை வைத்து எந்த துறையில் எந்த வேலையில் சேர்வதற்கான சூழலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்தது இன்னொரு கல்வித்துறையில் இன்னொரு பாட எடுப்பதற்கான சூழல் எப்படி என்பதை, உங்கள் ராசி கட்டத்தில் இருப்பது என்பதை அடுத்த காணொளியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம்.